நம்ம ஃபிஷ் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஒயிட் பாம்ஃப்ரெட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சிங்கிள் ஃபிஷ் தான் இருந்துச்சு, ஒயிட் பாம்ஃப்ரெட்டு சின்னதாக அது வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் சும்மா கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆனியன்ஸ், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிளகு, கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வந்துடலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சீரகம் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆல்ரெடி நம்ம மிக்சி ஜாரில் போடும்போதே போட்டிருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கல்லுப்பு ஆல்ரெடி இந்த மிக்சி ஜாரில் வெங்காயம் பச்சை மிளகாவோட சேர்த்து தான் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் மசாலா இப்போ ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே மேரினேட்ல விடலாம். எல்லா ஃபிஷ்க்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஃபிஷ் பீசஸ்க்கும் மசாலா போட்டுட்டோம். நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சோம் ஃபிஷ்ஷு. டைமர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் உருகட்டும். ஆயில் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயிலில் கோகோனட் ஆயில், அதில் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒயிட் பாம்ஃப்ரெட், வேறெல்லாம் ஃபிஷ்ஷு இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மசாலா நல்லா ஊறிட்டு இருக்கு. இதில் ஃப்ரை ஆகிட்டோம். 2 பக்கமாக திருப்பி போட்டு நம்ம ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மசாலா தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 பக்கமாக திருப்பி போட்டு 5 minutes விட்டுக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நான் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு மீனாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கும் போது வாட்ச் பண்ணுங்கள். இது வேறு மசாலா. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரைடு, அது வேறு மசாலா. ஓகே, இந்த பக்கம் ஒரு 5 minutes ஃப்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நம்ம ஃபிஷ்ஷு லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு 5 minutes திருப்பி போட்டு நான் ஃப்ரை பண்ணேன். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்ம ஃபிஷ் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஒயிட் பாம்ஃப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ஜூஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.